நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கலைமான்கள் நீரோடையை ஆர்வமாய் நாடி தேடுவது போல இந்த அதிகாலை பொழுதினில் நம் நெஞ்சம் ஆண்டவரை நாடி தேடுகிறது. ஆண்டவருடைய அருளுக்காக ஏங்குகிறது. ஆண்டவருடைய ஆசீருக்காக தவிக்கின்றது. இயேசுவே, நற்கருணையில் வல்லமையாய் எழுந்தருளி இருப்பவரே, உம்மை முழுமனதோடு ஆராதனை செய்கிறோம். உம்மை போற்றி துதிக்கின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம் ஆட்சியில் பங்கு பெறுவதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. உம்முடைய வழிகளையும் நெறிகளையும் ஏற்று கடைபிடிக்கக்கூடிய நல்ல ஆசீரை எங்களுக்கு பொழியும் அப்பா. உம்முடைய பாதுகாப்பிலும் வழிநடத்துதலிலும் வாழ்வதற்குரிய தகுதியை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தந்தையே. எங்களை முழுமையாக உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம் தூய இருதயத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அன்பிலும் மகிழ்ச்சியிலும் இரக்கத்திலும் வாழ்வதற்குரிய தகுதி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று உருக்கத்தோடு ஆண்டவருடைய தாழ் பணிந்து மன்றாடி வேண்டி செபிப்போம். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இரண்டு இளைஞர்கள் குளிப்பதற்காக கடலுக்குள் செல்லுகிறார்கள். மகிழ்ச்சியாக ஆடி பாடி துள்ளி விளையாடி அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படியாக விளையாடிக் கொண்டிருக்கிற போதே திடீரென்று கடல் அலை அவர்களை உள்ளே இழுத்துக் கொண்டு போய்விடுகிறது. கரையில் இருந்தவர்கள் எல்லாம் பார்த்து அவர்களை பார்த்து கதறுகிறார்கள், துடிக்கிறார்கள், ஐயோ ஐயோ என்று கத்துகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடல் அவர்களை இழுத்துக் கொண்டு உள்ளே போய்விட்டது. பிறகு விசாரித்ததின் பேரில் அவர்கள் நன்றாக குடித்துவிட்டு போதையில் இருந்து கொண்டு இப்படி கடலிலே குதித்து விளையாடி இருக்கிறார்கள். நிலை தடுமாறி என்ன செய்வது என்று தெரியாமல் கடல் அலைகளால் அவர்கள் இழுத்துக் கொள்ளப்பட்டு, பிரியமானவர்களே, ஒரு சோகத்தை, ஒரு வலியை, துயரத்தை அந்த குடும்பத்திற்கு அது தந்திருக்கிறது. அற்புதமான திருப்பாடல் 1. நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர்,
இகழ்வாரின் குழுவில் அமராதவர். நற்பேறு பெற்றவர்கள் பொல்லாரினுடைய சொற்படி நடவாமல் இருக்க வேண்டும். தீய வழியில் நம்மை வழிநடத்தக்கூடிய, தவறான பகட்டான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய, ஆசைகளை காட்டி நம்மை மயக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாடா, இதில் என்னடா தப்பு இருக்குது, ஒரு முறை தானே சொல்லி நம்மளை எப்படியாவது ஏமாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நிலைமை தலைகீழாக மாறிவிடும். அன்பிற்குரியவர்களே, நற்பேறு பெற்றவர்கள் தீய வழி நில்லாதவர்கள், இகழ்வாரின் குழுவில் அமராதவர்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் என்னாலும் மகிழ்ந்திருப்பார்கள். எவ்வளவோ இளைஞர்கள், இளம் பெண்கள் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, கடவுளுடைய காரியங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக, நல்ல ஒழுக்கத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை பற்றி அவர்கள் இரவும் பகலும் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு நல்லாசிரை வழங்குகிறது திருப்பாடல் 1. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார்கள். நீரோடையோரம் இருக்கிற மரத்திற்கு எவ்விதமான குறையும் இல்லை. ஏனென்றால் அதற்கு போதுமான நீர் கிடைக்கிறது. அதன் வேர்கள் எப்பொழுதும் ஈரப்பதத்தில் இருப்பதனால் அதன் இலைகள் எல்லாம் பசுமையாக, அதில் பூத்து குலுங்கி காய்கள் கனிந்து பலன் தரக்கூடியதாக அது அமைகிறது. மனிதனுடைய வாழ்க்கை கூட அப்படிதான். ஆண்டவருடைய திருவடிகளில் இருப்பவர்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள், ஆண்டவருடைய விசுவாச பாதையில் நடக்கிறவர்கள் இப்படி நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல செழித்து வளர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள். அவர்கள் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார்கள். செய்வது அனைத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை தருவார். ஏனென்றால் அவர்கள் கடவுளின் பிள்ளைகள், கடவுளுடைய திருவடிகளில் இருப்பவர்கள், கடவுளிடத்தில் தங்களை சரணாகதியாக ஒப்பு கொடுத்தவர்கள், கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்கிற நல்ல விசுவாசிகள். அதே நிலையில் பொல்லாரப்படி இல்லை, பொல்லாரப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவார்கள். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவது, நண்பர்களோடு சேர்ந்து குடித்துவிட்டு தாறுமாறான வாழ்க்கை வாழ்வது, சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு தவறான படங்களை பார்ப்பது, இச்சையான காரியங்களில் ஈடுபட்டு இந்த உடலுக்கும் ஆன்மாவிற்கும் பாவத்தை தேடித் தருவது, எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் மனம் போன போக்கிலே சென்று ஊதாரித்தனமாக வாழ்வது, கீழ்ப்படிதல் இல்லாமல், சொல் பேச்சு கேட்காமல், பெரியவர்களை மதிக்காமல் ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுகிற நிலைமை அவர்களுக்கு உண்டு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம் குடும்பத்தின் பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை மனமாற்றம் பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை நோக்கியதாக இருக்க வேண்டும். நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து நம் மனதை ஆண்டவருக்கு உகந்தவாறு நம்மை தயாரிக்க வேண்டும். இந்த ஆன்மாவை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். அது கரைபடாதவாறு, மாசுபடாதவாறு இறைவனுக்கு உகந்த பொக்கிஷமாய் அவற்றை நாம் தூய்மையான மனதுடன் கொடுக்க வேண்டும். எனவே கடல் நோக்கி அலைகள், நதிகள், ஆறுகள் எல்லாம் பாய்ந்து வருவது போல நம்முடைய நெஞ்சம், நம் உள்ளம், நம் இதயம் ஆண்டவரை நோக்கி எழும்ப, ஆண்டவரிடத்திலே தஞ்சமடைய இந்த பாடலின் வழியாக பக்தியோடு பாடி
உருக்கத்தோடு நாம் இறைவனுடைய திருப்பாதம் ஜெபிப்போமாக. அகிலமும் படைத்த ஆண்டவரை நோக்கி கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அதிகாலை கூவுகின்ற குயிலை போல, துள்ளி மகிழ்ந்து ஆடுகின்ற மானை போல, தோகை விரித்து ஆடுகின்ற மயிலினை போல, இதோ நாமும் கூட ஆண்டவரை குறித்து மகிழ்ச்சி அடைவோம். உளம் கனிந்து அவரை பாடி புகழ்வோம். நீரில் நீந்தி சென்று உலாவுகின்ற மீனை போல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை நோக்கியதாக நீந்தி நாம் ஆண்டவருடைய இன்பக் கடலில் கலக்கிறவர்களாக இருக்க, இதோ அகில உலகத்தை படைத்தவரை, நம் ஒவ்வொருவரையும் உண்டாக்கியவரை முழு மனதோடு ஆராதனை செய்வோம், துதித்து பாடி புகழ்வோம். குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை, குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை, ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. நம் கண்ணை, கண்ணின் மடியை இந்த இமைகள் காப்பது போல ஆண்டவன் நம்மை காக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, எத்தீங்கும் நமக்கு நெருங்காமல் இருக்க, தீய வழியில் நாம் நடக்காமல் இருக்க, தவறான பாதையில் பயணித்து சாத்தானின் பிடியில் நாம் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க, இதோ இந்த கண்ணை காப்பது போல ஆண்டவன் நம்மையும் காக்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே அந்த அன்பு ஒளி பற்றி எரிய, இரக்க ஒளி பற்றி எரிய, அமைதி ஒளி ஏற்றப்பட இவ்வேளையிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். தவறான பாதையிலிருந்து, தீய வழிகளிலிருந்து, பொல்லாரின் சொற்படி நடவாமல் ஆண்டவருக்குரியவர்களாய் நாம் வாழ்கிற போது அந்த இறை அருளை, ஆசீரை
இந்த வல்லமையை, ஆற்றலை, சக்தியை நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பமும் அனுபவிக்கின்றோம். இந்த உணர்வோடு பாடி துதித்து ஆராதனை செய்வோம். காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனத்தையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போம். மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நான் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இறை வழி வாழ்ந்திடும் முறை இது தெரிந்தால் பகைமை தொல்லை இல்லை. இறை வழி வாழ்ந்திடும் முறை இது தெரிந்தால் பகைமை தொல்லை இல்லை. பிரிந்திடும் சுயநல வேர்கள்
வேர்களை அறுப்போம், புது வழி படைத்திடுவோம். பிரிந்திடும் சுயநல வேர்களை அறுப்போம், புது வழி படைத்திடுவோம். நாம் இறை வழி வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட, மனங்களை உயர்த்திட, உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட, அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தம் மக்களை அமைதியில் சந்திக்கவும் அவர்களுக்கு நிலை வாழ்வை வழங்கவும் ஆண்டவர் இதோ மாட்சியுடன் கீழே இறங்கி வருவார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரியை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்கவும் மக்களுக்கு அருள் தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகிய அவரை கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுனின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார்.
ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளர் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் உம் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக நாங்களும் எங்கள் குடும்பமும் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். தீய வழியில் செல்லாமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல், தீய சாத்தானின் சோதனைகளுக்கு உள்ளாகாமல், ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்பாயிருந்தருளும். நாங்கள் செல்ல வேண்டிய வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களை தூண்டி எழுப்பியருளும். தூய ஆவியினுடைய ஆற்றலை, வல்லமையை எங்கள் வாழ்வில் உணர்ந்து
அந்த ஆவியின் வல்லமையினால் நாங்கள் வழி நடத்தப்படவும் ஒருபோதும் தூய ஆவியின் வல்லமைக்கு எதிராக நாங்கள் செயல்படாமல் ஆண்டவரே வான தூதர்களை எங்களுக்கு பக்கபலமாய் நிறுத்தி காத்தருளும். இதயத்தின் அன்பை நாங்கள் அனுபவிக்கவும் அமைதியில் நாங்கள் இளைப்பாறவும் மகிழ்ச்சி என்றென்றும் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலைத்திருக்கவும் வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கவில்லை, மானிட மகனுக்கும் செவி சாய்க்கவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் ஒரு செய்தியை நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த செய்தி மிகுந்த மன வருத்தத்தை, வேதனையை தந்தது. அதாவது, ஜிம்பாப்வே நாட்டில் மக்கள் எல்லோரும் வறட்சியில் இருப்பதாகவும் அந்த இடத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு 200 யானைகளை கொல்லப்போவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 200 யானைகளை கொன்று அவற்றினுடைய மாமிசத்தை உணவாக பிறருக்கு கொடுப்பதற்கான பணியில் அரசாங்கம் ஈடுபட இருக்கிறது என்கிற செய்திதான் அது. இதற்கு முன்பாக நமீபியா நாட்டில் ஏறக்குறைய 83 யானைகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை உணவாக பிறருக்கு கொடுத்தார்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவு துயரகரமான வறட்சியில் நீடிக்கிற, பஞ்சத்தில் வாடுகின்ற, உணவிற்காக இயங்குகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் செபிப்போம். நம்மாலான உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாட்களில் தாராள உள்ளத்தோடு உதவி செய்வதற்கு முன்வருவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையின்படி 3 சிந்தனைகளை நான் உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். 1, எதை செய்தாலும் செய்வதற்கு முன்பாக நாம் யோசிக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயல் நன்மை பயக்குமா அல்லது அது தீமையை கொடுக்குமா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படி சிந்திக்கவில்லை என்றால் சில நேரங்களில் நாம் ஆபத்தில் சிக்கிவிடக்கூடிய நிலைமை ஏற்படும். மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தவிக்க வேண்டிய நிலை வந்துவிடும். எனவே எதை செய்தாலும் சிந்தித்து யோசித்து செயல்பட வேண்டும். 2வதாக, சில பேர் இருப்பார்கள், எதுக்கெடுத்தாலும் அவசர கொடுக்கு யோசிக்க மாட்டாங்க, செய்து விடுவார்கள். செய்துவிட்ட பிறகு மன வருத்தப்படுவது, ஐயோ இப்படி செய்துட்டுமே, யோசிக்கலையே, யோசிக்காம செஞ்சு இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டனே, இப்படி கஷ்டப்படுறனே, இப்படி வருத்தப்படுறனே, கடன் பிரச்சனை வந்துடுச்சே என்று சொல்லி வேதனைப்படுவது, துன்பப்படுவது, துயரப்படுவது. இது ஒரு நிலை. 3வது நிலை இருக்கிறது, செய்த பின்பும் வருந்தாத ஒரு நிலை. வருந்தாத நிலை, அது தவறு என்று தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது, யோசிக்காமல் இருப்பது. எதை குறித்தும் அவர்களுக்குள் அச்சமோ பயமோ அல்லது வேதனையோ துன்பமோ இல்லாமல், கவலைப்படாமல் மனம் போன போக்கில் தாந்தோணித்தனமாக வாழ்கிற ஒரு மனநிலை. இது மிக மிக ஆபத்தானது. வருந்துகிறவர்களாவது அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் அவற்றிலிருந்து மாற்றிக்கொள்ளலாம், திருந்த முயற்சிக்கலாம். ஆனால் இப்படி திருந்த முயற்சிக்காத ஒருவர் மிக பெரும் ஒரு ஆபத்தில் ஒரு நாள் சிக்கிக்கொள்ளக்கூடும். இவற்றை தெளிவுபட எடுத்து சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. முதல் வாசகத்தில்
உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் சொல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு நீ செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். ஆண்டவருடைய கட்டளைக்கு எவர் செவிசாய்க்கிறாரோ, அந்த கட்டளையின்படி வாழ்கிறாரோ, அல்லது ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவற்றை தன் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்கிறாரோ, அவருக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்றால் நிறைவாழ்வு, அவர்களுடைய நிறைவாழ்வு ஆற்றை போலும், அவர்களுடைய வெற்றி கடல் அலை போலும் அவர்களுக்கு பாய்ந்து வரும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். கடவுளுடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடித்தால் எப்பேற்பட்ட நலன்கள் நமக்கு உண்டாகிறது, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் ஊற்றெடுக்கிறது பாருங்கள். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார், அவர்களின் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிருக்காது. நமக்கு ஆபத்து இல்லை, நமக்கு தீங்கு இல்லை. ஏனென்றால் கடவுள் நம் சார்பாக இருந்து நமக்காக போரிடுகிறவராயிருக்கிறார். இந்த உண்மையை நாம் உணரணும், இவற்றை நாம் முழுமையாக நம்பணும். அப்படி நம்பி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கடவுளுடைய வழியில் நடத்துகிற போதுதான் அன்பிற்குரியவர்களே எல்லாவற்றையும் துணிவோடு சந்திக்கக்கூடிய மன உறுதி நமக்கு கிடைக்கிறது. எனவே யோசித்து செயல்பட வேண்டும், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். ஏனென்றால் திருமுழுக்கு யோவானினுடைய கட்டளைகளையும் அவர்கள் ஏற்று மனம் மாறவில்லை, மனம் திருந்தவில்லை, அவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. திருமுழுக்கு யோவானை பழித்துரைத்தார்கள். அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, இவன் பேய் பிடித்தவன் என்று அவரை சாடினார்கள். மானிட மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தபோதும் அவர் உண்டார், குடித்தார், மக்களோடு மக்களாக இருந்தார். ஆனால் அவரையும் குறை சொன்னார்கள். இவன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று சொல்லி பழித்துரைத்தார். நல்லது செய்யும் போது, நன்மைகளை நாடி விரும்பி தேடுகிற போது சில பேர் இப்படித்தான் நம்மை பழித்துரைப்பார்கள். கடவுளுடைய காரியங்களில் அதிகமான ஈடுபாடு காட்டும் போது சில பேர் நம்மை பழிப்பார்கள். நம் குடும்பத்திலேயே நம்மை தூற்றுவார்கள், நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் இறுதி வரை உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்பிலும் இரக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது இறை அரசை இந்த உலகத்தில் நிச்சயம் கட்டி எழுப்பலாம். ஏனென்றால் இறை வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு பாதுகாப்பாயிருப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நீ என் அன்புக்குரியவனாய் என்றும் இருக்கிறாய். இந்த நாளில் கடவுளுடைய நல்லாசிரை பெற்று நலமோடு அவரின் சாட்சியாய் வாழ வரவேண்டி செபிப்போம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகுவேன், உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உள்ளங்கள் உய்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழைக்கின்றேன். உள்ளங்கள் உய்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், இதய உணர்வுகள்
என்பராகங்கள் எல்லாம் முதல் பணிக்கெனவே அர்ப்பணிக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின் சுமக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்கு உரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றும் மீட்பெரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகாக்கினிமயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே,
ஸ்நேகாக்கினிமயமே. தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மணமகனாய் பிறந்தார். மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மணமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாபழி மேல் சுமந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாபழி மேல் சுமந்தார். இயேசுவின் மதுர திரு இருதயமே ஸ்நேகாக்கினிமயமே. தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே.